வேர் சிகிச்சை வந்து எந்தெந்த கண்டிஷனில் தேவைப்படும்? 5 முக்கியமான காரணம் என்ன வேர் சிகிச்சை பண்ணுறதுக்கு? அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். வேர் சிகிச்சை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். 5 முக்கியமான காரணம், இந்த காரணங்களுக்காக நமக்கு வேர் சிகிச்சை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம். இது என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காரணம் எடுத்திங்கன்னா, யூஷுவல் காரணம் என்ன? பல் சொத்தை. அப்படின்னா என்ன? பல் சிதைஞ்சிருக்கும். அந்த சொத்தையான பகுதி வந்து வெளிப்புறத்துலேருந்து எனாமல் பகுதியிலேருந்து உள்ளுக்குள்ளே டென்டின் பகுதியும் அஃபெக்ட் பண்ணி, அந்த டென்டின் பகுதியிலேருந்து உள்ளுக்குள்ளே நர்வ், பல்ப்புன்னு சொல்கிற நர்வையும் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த வெளியிலேருந்து நர்வ் வரைக்கும் அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் யூஸ்வலாக சாப்பாடு மாட்டிக்கும், அதுக்கப்புறம் பல் கூச்சம் வரும், அதுக்கப்புறம் சாப்பிட்டா பல்லு வலிக்கும், அப்புறம் கடிச்சா வந்து பல்லு வலி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து சொத்தையினால் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் உண்டான நேச்சுரல் ப்ரொக்ரெஷன் அது. ஸோ இது சரியான நேரத்தில் நம்ம பார்க்க தவறிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பற்களுக்கு வந்து சொத்தையினால் வேர் சிகிச்சை தேவைப்படலாம், ரூட் கெனால் தேவைப்படலாம். இது நம்பர் 1 ரீசன். நம்பர் 2 ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ பற்களில் சொத்தை இருக்காது, ஆனால் இதுக்கு பேர் வந்து எண்டோபெரியோலீஷன் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோனா என்ன? வேர் சம்பந்தமானது. பெரியோனா ஈர் சம்பந்தமானது. ஸோ எண்டோபெரியோலீஷன்னா என்ன? வேர் சம்பந்தமானதும் ஈர் சம்பந்தமானதும் கம்பைன் லீஷன். அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பல்ல ஏதோ ஒரு காரணத்தினால ஈரில் வீக்கம் வந்து, ஈரில் நோய் வந்து, அது வந்து ஈரில் வீக்கம் ஆகி உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பையும் அஃபெக்ட் ஆகி இந்த வேரோட அடிப்பகுதி வரைக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் போயிடும். அப்படின்னா என்ன? ஈரில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் ஈர் வழியாக பல்ல அஃபெக்ட் பண்ணுறது. இதுதான் காம்பினேஷன் லீஷன். 2 காரணம் இருக்குது. சொத்தையே இல்லாமல் நல்லா இருக்கிற பல்லில் ஈரில் இருக்கிற ப்ராப்ளம்னால பல் அஃபெக்ட் ஆகுது. இப்போது இந்த மாதிரி பற்களுக்கு வந்து நம்ம வெறும் கம் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணால் போகாது, வேர் சிகிச்சையும் செஞ்சு கம் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாதான் அந்த பல்லை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா அந்த பல்லை எடுக்கிற நிலைமையில் ஆகிடும். நிறையா டைம் வந்து ரொம்ப கரெக்டான ஸ்டேஜில் போய், கரெக்டான ஒரு டயத்தில் போய் டாக்டரை பார்த்தா தான் இந்த மாதிரி பற்களை காப்பாற்ற முடியும். அட்வான்ஸ் ஸ்டேஜில் நம்ம போனோம் அப்படின்னா பற்கள் ஆட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வேர் சிகிச்சை பண்ணாலும் சரியாக இருக்காது, பல் எடுக்கிற மாதிரி ஆகிடும். இது 2வது காரணம். 3வது காமன் ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து சின்ன வயசில் தான் கிரிக்கெட் விளையாடிருப்பாங்க, கிரிக்கெட் பால் பல்ல பட்டிருக்கும், உடஞ்சிருக்கும். அவர் பசங்க சண்டை போட்டிருப்பாங்க, கீழே விழுந்திருப்பாங்க, பற்கள் வந்து அடிபட்டிருக்கும். பற்கள் உடஞ்சி நிறைய பேர் இந்த உடஞ்ச பற்களோடய நார்மலாக இருப்பாங்க, ப்ராப்ளம் இருக்காது. அவங்க வந்து 10 வருஷம் 12 வருஷம் கழித்து ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த பல்லு கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், கலரே மாறி இருக்கும் அந்த பல். ஸோ இந்த டார்க்கான பல்லு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா என்ன? அந்த பல்லுக்கு உண்டான ரத்த ஓட்டம் ஸ்பாயில் ஆகி அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பற்களோட வேர்லையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்புலையும் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது சொத்தையும் இல்லை, ஈர் ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் பற்கள் அடிப்பட்டதுனால பற்களோட ரத்த ஓட்டமும் ஸ்பாயில் ஆனதுனால பற்களுக்கு வேர் சிகிச்சை தேவைப்படலாம். இது 3வது காரணம். ஸோ இந்த 3rd காரணம் வந்து, இது டிப்பிக்கலாக வந்து யூஸ்வலாக குழந்தைங்க விளையாடும் போது கீழே விழுந்து சின்ன வயசில் அடிபட்டிருக்கும். ஆனால் வந்து சின்ன வயசில் ஆனால் ப்ராப்ளமே இருந்திருக்காது, பற்கள் பார்க்குறதுக்கு நார்மலாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க வயதானதுக்கப்புறம் பார்க்கும்போது பற்கள் கலர் மாறி ரூட் கெனால் தேவைப்படுற மாதிரி இருந்திருக்கும். இது வந்து 3rd காரணம். 4வது காரணம், இப்போ 4th ரீசன்னு பார்த்தீங்கன்னா, டிப்பிக்கலாக வந்து சொத்தை கிடையாது, கம் ப்ராப்ளம் கிடையாது, அடிப்படல பல். ஆனால் நம்ம வந்து பேஷண்ட் வந்து ஃபிசிக்கலாக அது எக்ஸசிவாக வேர், அதாவது சில பேருக்கு ரொம்ப பற்களை வந்து கடிக்கிற பழக்கம் இருக்கும். ராத்திரி ஆனால் கிரைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் படுத்துறவங்களால படுக்கவே முடியாது, அவ்வளோ சத்தம் கேட்கும். அந்த நரன்னு கிரைண்ட் பண்ணி பற்கள் ஃபுல்லாக தேஞ்சிரும். ஆர் சில பேர் வந்து ஹார்டான ப்ரஷ் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப கோர்ஸான பல் பொடி யூஸ் பண்ணலாம். இதனால் யூஸ் பண்ணி பற்கள் ரொம்ப தேஞ்சு உள்ளுக்குள்ளே இருக்கிற நரம்பு எக்ஸ்போஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி டிப்பிக்கலாக ஆகும்போது பற்கள் ரொம்ப கூச்சமாக இருக்கும். சாதாரணமாக சுடு தண்ணி, காஃபி, டீன்னு ஒரு ஐஸ் வாட்டர்னு கிடையாது, நார்மல் வாட்டர் பட்டாலே, ஃபுட்டு பட்டாலே பற்கள் கூச்சம் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏன்னா நர்வெலாம் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஸோ 4வது முக்கியமான காரணம், பற்கள் ரொம்ப தேய்மானமாகி உள்ளுக்குள்ளே இருக்கிற நரம்பு எக்ஸ்போஸ் ஆகும்போது வேர் சிகிச்சை தேவைப்படலாம். இது 4th காரணம். ஸோ 4 காரணம் பார்த்தோம். 5வது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து இன்டென்ஷனல் ரூட் கெனால் பேர். அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது அந்த பற்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினாக நம்ம ஒரு காஸ்மெட்டிக்காக நம்ம கரெக்ட் பண்ணுறோம், ஆர் பக்கத்து பல் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பக்கத்து பல் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஆர் பக்கத்து பல் விழுந்துடுச்சு, இந்த பல்லில் நம்ம சப்போர்ட் எடுத்து அதுதான் நம்ம பிரிட்ஜ் மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஆனால் அதோட ஈர் லெவல் இறங்கி இருக்கும்போது சம்டைம்ஸ் அந்த பற்களுக்கு வேறு சிகிச்சை செஞ்சுட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டென்ஷனல் அப்படின்னா என்னென்னா, ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம்,
அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து அந்த ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு இந்த பல்லுக்கு ரூட் கேனால் பண்ணால் தான் ட்ரீட்மெண்ட் செய்ய முடியும். குறிப்பாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, பிரிட்ஜு பண்ணணும் அப்படின்னா வேர் சிகிச்சை கண்டிப்பாக அவசியம் கிடையாது. எல்லா பிரிட்ஜுக்கும் வேர் சிகிச்சை தேவையாக கிடையாது. பல்லுக்கு கேப் போடணும்னா கண்டிப்பாக வேர் சிகிச்சை தேவையாக கிடையாது. ஆனால் ஒரு சில கண்டிஷனில் வேர் சிகிச்சை தேவைப்படலாம், நெசசியேட் ஆகலாம். அது நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க சொல்லுவாங்க என்ன காரணத்துக்காக இந்த பற்களுக்கு வேர் சிகிச்சை தேவைன்னு டாக்டர் சொல்லுவாங்க. இதான் 5 இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் வந்து வேர் சிகிச்சை தேவையானதுக்கு 5 முக்கியமான காரணம். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.